வணக்கம் மக்களே, இது ரம்மிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா கோவக்காய் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு நாட்டு வெரைட்டி கோவக்காய், குட்டை ரகம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நம்மளுக்கு வாரத்தில் 4 நாளுக்கு இந்த காயை நம்ம பறிச்சிடுவோம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து ஒரு பொரியலோ ஒரு வறுவலோ சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் நல்லா திரட்சியா இருக்கும், நல்லா குண்டாக செம்ம பெருசாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ கிடச்சாலே நம்ம 4 பேருக்கு பொரியல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து தேடி தேடி போனேன். ஏன்னா கொடிங்கள் எல்லாம் நிறைய பம்ப கட்டின்னு இருக்கிறதால அவ்வளோ கொடி இருக்குது. இதில் கொடி உருளை கொடி இருக்குது, பாவக்காய் கொடி இருக்குது, சிறகவரை கொடி இருக்குது, பட்டை அவரை கொடி இருக்குது. அந்த கொடியிலே இந்த கோவக்காய் கொடி ஓடி போச்சு. அதனால் எங்கே காய் இருக்குன்னு தெரியாமல் நம்ம தேடி தேடி அறுக்கிறதா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் மேலே நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. அவ்வளோ காய் இருந்தது. அந்த காயெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி தாங்க. இந்த செம்பருத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இந்த வருஷம் ஃபுல்லாக செம்பருத்தி அதிகமாக கொடுத்தது இந்த ஒரு செடி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு பூ தான் பூத்துருக்காங்க. அடுத்தது ஒரு வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெண்டைக்காய் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ரெகுலராக இருக்கும் காய். அடியிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு வருது ஒரு ஒரு காய். இன்னின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்த ரோசா. ஒத்த ரோசா பாருங்கள், ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு எல்லோ கலரில் இருக்கிறா. அவளையும் நம்ம பறித்து இந்த கூடைக்குள்ளே போட்டுக்கின்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று, அதாவது சிங்கம் சிங்கலாக தான் நான் இருப்பேன்ற மாதிரி ஓட்டு மேலே ஒன்று தொங்கிக்கின்னு இருந்தார் ஒரு கோவக்காய். அவரையும் நம்ம பறிச்சாச்சு. பறித்து அவரையும் நம்ம கூடையில் போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம அண்ணன்ட மெட்டிக்கு போகணும். அங்கே போனால் பாருங்கள் முல்லைப்பூ பாருங்கள். இந்த முல்லைப்பூ சொல்லவே வேணாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1/4 முழம் கிடைக்கும். அது 2 நாள் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து அதை நான் கட்டி தலைக்கு வச்சுப்பேன், இல்லை சாமிக்கு தான் போடுவேன். வாசனைன்னா செம்ம வேறு லெவலில் இருக்குங்க. இது செடி முல்லை. ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை நான் அழகாக நூல் சுற்றி நீட்டாக கட்டி விட்டுட்டேன் வீடியோவுக்காக. ஏன்னா பம்பை கட்டி வந்து சும்மா சுற்றி எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக. நீ பாருங்கள் பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்கள். கோவக்காய் இருக்குது, முல்லை இருக்குது, ரோஜா இருக்குது, ஒரு வெண்டை இருக்குது, செம்பருத்தி இருக்குது. ஓகே மக்களை, வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.